அரசு நிறுவனங்கள் வெறுமையாக காணப்படுகின்றன. 2013ஆம் ஆண்டுக்கு பின்னர் அரசு சேவையில் ஊழியர்கள் உள்ளீர்க்கப்படவில்லை. பொறியியலாளர்கள் இல்லை, தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் இல்லை. தேவையான அளவு தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்களா என பிரதேச செயலாளரிடம் வினவுங்கள். பிரதேச சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன, தவிசாளர்களும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். தேவையான தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்கள் என தெரிவு செய்யப்பட்டுள்ள தவிசாளர்களிடம் வினவுங்கள். 136% வெளிக்கள உத்தியோகத்தர்களுக்கு பற்றாக்குறை நிலவுகின்றது. சில வெளிக்கள உத்தியோகத்தர்கள் தமது பிரதேசத்துக்கு மேலதிகமாக ஏனைய பிரதேசங்களையும் கவனிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஆசிரியர்களுக்கும் பற்றாக்குறை நிலவுகின்றது. போலீசிலும் வெற்றிடம் நிலவுகின்றது. அனைத்து அரசு நிறுவனங்களிலும் வெற்றிடம் நிலவுகின்றது. அதிபர்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. பிரதேச செயலாளர்களுக்கும் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. நாடு வீழ்ச்சியடைந்துள்ளமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. இம்முறை வரவு செலவு திட்டத்தின் ஊடாக 30,000 அரசு ஊழியர்களை புதிதாக இணைத்துக் கொள்ள தீர்மானித்தோம். கால்நடை வளங்கள் துறை எனக்கு பொறுப்பாக வழங்கப்பட்டுள்ளது. கால்நடை வளங்களுக்கு வைத்தியர்கள் இல்லை, பற்றாக்குறை. வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளுக்கும் பற்றாக்குறை. யானை பிரச்சினைக்கு மத்தியில் வனஜீவராசி திணைக்கள அதிகாரிகளின் பிரச்சனைகளும் ஏற்பட்டுள்ளது. ஒரு வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரியிடம் நிலைமை என்னவென வினவி பாருங்கள். யானை வடி இல்லை என கூறுவார், செல்வதற்கு வாகனம் இல்லை என கூறுவார். வனஜீவராசிகள் திணைக்களத்தில் வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக கூறுவார். 2013ஆம் ஆண்டுக்கு பின்னர் அரசு சேவைக்கு ஊழியர்கள் உள்ளீர்க்கப்படவில்லை. ඒ කියන්නේ 2013 ඉඳලා අපේ රජයේ සේවයට බඳවා ගත්තේ නැහැ.